ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அவல் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து 1.5 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா 5 நிமிஷம் வறுத்த பின்னாடி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அவல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாலும் ஓகே, இல்லை கோர்ஸாக அரைச்சாலும் ஓகே, நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், அது உங்கள் விஷயம் தான். வந்து அவலை வந்து வறுத்துட்டு அப்படியே அரைக்காமல் கூட செய்வாங்க, அப்படியே செய்யலாம். நான் இங்கே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணுனாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே கிஸ்மிஸை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே தண்ணி 2 கப்பு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அவலை ஆட் பண்ணிக்கோங்க. அவல் செய்யும் போது ரொம்ப கட்டி கட்டியாக வரும், ஸோ பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் தண்ணியிலே ஆட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி நெய்யில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கேசரி பவுடர் வந்து தண்ணி கொதிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட அவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா 2 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இங்கே வந்து 1 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேசரி வந்து எல்லோ கலரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, ஆரஞ்சு, ரெட் எதுனாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. வர கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் கேசரி செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.